Next question. Pranav borrows a sum of rupees 6,23,305 6,23,305 வாங்குறாரு. கரெக்டுங்களா? 10% per annum. ஓகேவா? At the end of first year, he repays 16,390. முதல் வருஷம் முடியல 16,300 திருப்பி கொடுத்துறாரு பிரின்சிபல் வந்து கழிக்கிறதுக்கு. சரிங்களா? அடுத்து if Pranav clears all pending dues at the end of the second year including interest payment that occurred during the first year, how much does he pay at the end of second year கேட்டிருக்காங்க. இது நம்ம டிஎன்பிசி கேட்ட அதே கொஸ்டின் தான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இந்த வேல்யூ மட்டும்தான். சிம்பிளாக ஒரு 6,000 கொடுத்துருந்தேன், 1000 ரூபான்னு கொடுத்தனா டிஎன்பிஎஸ்சி, கொஞ்சம் கால்குலேட்டாக கொடுத்தா அது எஸ்எஸ்சி. சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலான்னு பாருங்க. இதில் 10%, அப்போ முதல் வருஷம் எனக்கு எவ்வளோ 10% எவ்வளோ கிடைச்சிருக்கும்? இதில் ஒரு ஸ்தாந்தலி புள்ளி வச்சேன்னா அதுதான் எனக்கு 10%. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். கிளியரா? இப்போ செகண்ட் இயர் வந்துட்டேன். இப்போ என்கிட்ட 6,23,305 ஒரு 16,301 மைனஸ் பண்ணால் என்ன அமௌண்ட் இருக்குமோ அதான் என்கிட்ட இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சோன்னு கொடுத்துட்றேன். அப்போது 5, 10ல் 9 போச்சுன்னா 1, ஸோ 12ல் 3 போச்சுன்னா 9, கரெக்டா? ஸோ இங்கே 12ல் 6 போச்சுன்னா அது 0, 6. அப்போது செகண்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் என்கிட்ட 6,06,905 ரூபா இருக்குது. இப்போ இதுக்கு 10% தரும் செகண்ட் இயரில். அப்போது 6,06,915 இது பிரின்சிபலு. இந்த செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு 60,691.5, 10%. முதல் வருஷத்துக்கான வட்டி 62,330.5. அப்போ ஆட் பண்ணால் 0, கரெக்டாக 0, 1. ஸோ 5, 1, 6, 7. என் ஆன்சர் 7ல் முடியணுங்க. இதுதான் என் ஆன்சர். கரெக்டாக என் ஆன்சர் 7ல் முடியணும். நீங்கள் எதுவும் கூட்டி பார்த்துலாம், தப்பு இல்லை. ஸோ என்ன வரும் அடுத்து? 10, 13க்கு 3 மிச்சம் 1, 9, 10, 16, 19க்கு 9 மிச்சம் 1. ஸோ 6, 2, 8, 9, இது 2, இது 7. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. கான்செப்ட் என்னன்னு கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா, இது மொத்தமாக இருக்கிறது முதல் வருஷம் இல்லை கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டு இது. சரிங்களா? செகண்ட் இயர் என்ன பண்ணிடுறேன், இதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை கழிச்சிடுறேன், மிச்சம் கிடைக்கிற அமௌண்ட்டு இது. அப்போ இது பிரின்சிபல். அப்புறம் அந்த 2வது வருஷம் கிடைத்த இன்ட்ரெஸ்ட்டு, முதல் வருஷம் கிடைத்த இன்ட்ரெஸ்ட்டு மொத்தமாக கூட்டினா அதுதான் நான் செகண்ட் இயர் எண்ணில் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. சரிங்களா? ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட், a sum of rupees 10,000 is taken as a loan by Rajesh at the rate of 15% simple interest for 2 years. But Rajesh could not repay it at the agreed time and asked for an extension of 2 more years. 2 வருஷத்துல அவனால் பணத்தை கொடுக்க முடியல, அதனால் இன்னொரு 2 வருஷம் அவர் எக்ஸ்டென்ஷன் கேட்குறாரு. So the lender include the interest amount for the period as principal for the next 2 years. உடனே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா லெண்டரு அந்த முதல் 2 வருஷத்துல வந்த அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் சேர்த்து மொத்த பிரின்சிபல் ஆக்கிட்டார். புரியுதுங்களா? 2 வருஷத்துல வந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து பிரின்சிபல், அதாவது காம்பவுண்டாக மாற்றிட்டார். அதான் அவங்க கேட்டிருக்க கேள்வி. டோட்டல் அமௌண்ட் பெய்டு பை ராஜேஷ் அட் த எண்ட் ஆஃப் 4 years. சரிங்களா? சிம்பிள் தான். கொஸ்டின் பார்க்க பெருசாக இருக்கு. 10,000 15%, 2 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 15, 2 வருஷத்துக்கு 30%, 10,000ல் 30% 3,000 ரூபாய். அப்போ அவர் கொடுத்துருந்தா 2 வருஷத்துக்கு அப்புறம் 13,000 ரூபாய் கொடுத்துருக்கணும். அவரால் கொடுக்க முடியல. அதனால லெண்டர் என்ன பண்ணாரு, இந்த 13,000 ரூபாயும் பிரின்சிபலாக வச்சுக்கிறாரு. இப்போ எகேன் 2 இயர்ஸ் அவர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு. அப்போ 2 வருஷம், ஒரு வருஷம் 5%, 2 வருஷம் 30%. அப்போ 13,000ல் 30% என்ன வரும்? 3,900. பிரின்சிபல் ஒரு 13,000. இப்போ மொத்தமாக 0, 0, 9, 6, 1. ஸோ 14,900 ரூபா அவர் கொடுத்துருக்கணும். அவ்வளோதாங்க கேள்வி. கிளியரா? நெக்ஸ்ட், இஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 7,200 in 3 years at the rate of 16% per annum equals the simple interest on rupees 9,600 at the rate of x% per annum in 4 years. The value of x equal to, ஸோ 7,200 ரூபா இருக்கா, அதில் 3 வருஷத்துக்கு 16% என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டும் 9,600க்கு x%க்கு 4 வருஷம் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல்ன்றாங்க. எப்படி? இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். ஸோ அடுத்து 16, 6, 96,
6 4 24, 24 3 72. அப்போ 3 × 3 9, எக்ஸ் ஈக்குவல் டு 9. அவ்வளோதாங்க ஆன்சர். கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். கிளியரா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் at rupees 1040 amounts to 1230 in 1.5 years? அவ்வளோதான். எப்படி பண்ணலாம் அந்த கொஸ்டினை? மொத்தம் இருக்கிற அமௌண்ட் 1230, அதில் பிரின்சிபல் மட்டும் 1040, மிச்சம் என்ன வரும்? 0 9 1 190 இன்ட்ரெஸ்ட்டுங்க. அப்போது 100% 1200, அது 1040. அப்போது 1/2னா 3/2 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ? 190. இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கிளியரா? எப்படி பண்ணலாம்? இதையும் இதையும் அடிச்சிடலாம். வேற இங்கே என்ன இருக்குது? இது 26 டைம் அடங்கும். இது 25, இது 25 26 நாள். கேட்டா வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 26 × 3x/2 ஈக்குவல் டு 19 × 25. இதை ஒரு டைம், இது 3 டைம், 13 டைம். அப்போ 39x ஈக்குவல் டு 19 × 25. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 25யும் 19யும் எல்லாமே 39 தான் இருக்குது. அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போட்டாகணும். ஸோ 45 5 மிச்ச 4, 29 18, 22, 4 5 5, 4 2 2, 5 7 4. அப்போது 495 டிவைட் பை 39 ஈக்குவல் டு எக்ஸ். எப்படி பண்ணலாம்? இந்த 49ல் ஒரு 39 இருக்கும். கேட்டா மிச்சம் இருக்கிறது 10, 105. கேட்டிங்களா? அடுத்து 2 19ம் 78. கேட்டிங்களா? 2 19ம் 78. இது 475. கேட்டா 475. அப்போ என்ன வரும்? ஒரு 39 39, மிச்சம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. கேட்டிங்களா? 2 39 78, மிச்சம் 7 7/39. அப்போ 12 7/39. ஆப்ஷன் சி 12 7/39. கேட்டிங்களா? 19 20 மல்டிப்ளை 475. இதில் ஒரு 39 இருக்கும், மிச்சம் 8, 7 27, 2 39 78, மிச்சம் 7 7/39. கேட்டிங்களா? நெக்ஸ்ட், இன் ஏ பேங்க் 6% இன்ட்ரெஸ்ட் இஸ் கிவன் ஆன் த டெபாசிட் அமௌண்ட்டுங்க. ஒரு பேங்க்கு டெபாசிட் அமௌண்ட்டுக்கு 6% தருது. The bank then invests the money in the stock market. அந்த பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுது and is able to earn rupees 30,000 for every 3 lakhs. ஒவ்வொரு 3 லட்சத்துக்கும் அது 30,000 ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுக்குது, ப்ராஃபிட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? 3 lakhல 30,000 அப்படின்னா 10% லாபம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குது. How much money is the bank earning finally if the total amount deposited in the bank is 60 lakhs? கேட்டுங்களா? 60 lakhs. ஓகே, என்ன பண்ணலாம்? இங்கே அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு 10% லாபம் கிடைக்கிது இன்ட்ரெஸ்ட். அதை வச்சு அந்த டெபாசிட் இருக்கு, அது 6% கொடுத்துது. அப்போ பேங்கோட லாபம் 4% தான். பேங்கோட லாபம் 4% தான். கிளியருங்களா? பேங்கோட லாபம் 4% தான். அது கிடைக்கிற 10% இன்ட்ரெஸ்ட்டு கடன் கொடுத்த வாங்கினவன்ட்டு 6% கொடுத்துருது. அப்போ 4% தான் பேங்கோட லாபம். அப்போது இந்த 60 lakhsல 4% எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வெறும் 6 lakhs கூட வேணாம், வெறும் 60 கூட வச்சுக்கோங்களேன். 4 24 வரதான் என் ஆன்சர். ஆப்ஷன் சி. நம்பர் 0 வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கணும். 6 lakhs கூட தேவையில்லை, வெறும் 60 வச்சுக்கோங்களேன். 4%னா 24 வரணும் என் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட், in how many years will rupees 7,200 amounts to rupees 8,928 at simple interest 8% per annum? அவ்வளோதான். 8,928ங்க மொத்த அமௌண்ட்டு. 7,200 இதில் பிரின்சிபல். அப்போ 8 2 7 1. அப்போது 100% 7,200. 1,728 எவ்வளோ? 8%ல் எக்ஸ். அவ்வளோதான். ஓகே, இதையும் அடிச்சிடலாம். இது 1 8 2 8 16, 1 8 8 6 48. ஐ திங்க் 72 × 3 216. இதுக்கு செக் பண்ணிடுறேன். 72 × 3 6 24. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. அவ்வளோதாங்க, எக்ஸோட வேல்யூ 3. ஓகே. நெக்ஸ்ட், a certain sum of money is given at a certain rate of simple interest for 6 years.
Had it been given at 7% higher rate, it would have fetched rupees 1512 rupees more. Find the sum. சிம்பிள் கொஸ்டின் இது மாதிரி கேட்டிருந்தா நீங்கள் முதல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ள நீங்கள் ஏழுலாம் கூட்ட வேணாங்க. சிம்பிளாக என்ன பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு 7% கூடுது, அப்போ 6 வருஷத்துக்கு 42% கூடி இருக்கணும். அப்போ அந்த 42% தான் அவங்க சொல்கிற அந்த 1512. அப்போ 100% எவ்வளோ? இவ்வளோதாங்க கேள்வி. கிளியரா? இவ்வளோதான் கேள்வி. எப்படி இது நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அந்த கொஸ்டின்ஸை? சிம்பிள், மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ 42%, இப்போ இதோட அடுத்த மடங்கு 84%. அப்போ இதோட 2 மடங்கு பார்த்தீங்கன்னா 3200 சம்திங்க்கு மேலே போகணும். இருக்கிற ஆப்ஷன்லாம் பாருங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கேட்டுங்களா? உங்களுக்கு சொல்ற புரியுதா? 42% 1512. கிளியரா? அப்போ இதோட 2 மடங்கு 84%, இதோட 2 மடங்கு 3200 சம்திங் இருக்கணும். பட் இது 84% தான். அப்போ ஆன்சர் 3200க்கு மேலே இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். இன்கேஸ் 4200 இருந்தாலும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வராது. ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை நீங்கள் இதை அடிச்சு கூட போட்டு போயிடலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட். A total of rupees 2 lakh is divided into 2 parts. For investing in different banks on a simple interest, one yield 4% per, while other yield 6% per annum. If the total interest at the end of 1 year is equivalent to 4.7% and the whole amount, the amount invested each bank is. Simple இது 4%, இன்னொன்று 6%, பட் இது வந்து 4.7%. அவ்வளோதான், சிம்பிள். ஆல்ரெடி நம்ம ஒரு மிக்ஸ்ட் லெகேஷன் போட்டாலும் அது மாதிரி தான். அப்போ இங்கே என்ன வரும்? 1.3%. அப்போ இங்கே 0.7%. அப்போது 1.3 13 எழுதலாம், 0.7 7 எழுதலாம். அப்போ இந்த 20 ரூபாயை நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒருத்தனுக்கு 13 ரூபா போகணும், ஒருத்தனுக்கு 7 ரூபா போகணும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். இந்த ஜீரோவெல்லாம் கன்சிடரே பண்ண வேணாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ஹவு மச் டைம் will rupees 10,800 amount to 24,800 if invested at a simple interest at the rate of 15.5% rate of interest? அப்போ என்ன அர்த்தம்? மொத்த அமௌண்ட் 24,800 அர்த்தம். அதில் பிரின்சிபல் மட்டும் 10,800. அப்போ எனக்கு 14,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ வழக்கம் போல் 100% 10,800. ஓகேவா? அப்போது இந்த 15.5 நான் 31.2 எழுதிக்கிறேன். ஸோ இன்ட்டு எக்ஸு. ஸோ அடுத்து என்ன வரும்னா 14,000. ஓகேவா? இதையும் அடிச்சிடலாம். இது 27 டைம் மடங்கும், இது 25 நாள், இது 27 நாள். யாரும் பண்ண முடியாது. மல்டிப்ளை பண்ணனா 140 × 25 ஈக்குவல்ஸ் டு 31x/2 × 27. இந்த 2 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா 140, இந்த 25 50 மாறிடும். ஈக்குவல் டு 31x × 27. அப்போ 7,000 ஈக்குவல் டு 31 27 மல்டிப்ளை பண்ணனா 1 7 3 21 1 2 3 2 6ங்க. அப்போ 837. 837 எக்ஸ் எத்தனை டைம் மடங்குன்னு பார்த்தா போதும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7,000 / 837. ஓகேவா? ஸோ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டைம் மடங்குன்னு செக் பண்ணும், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இங்கே பாருங்களேன், இங்கே 7, இங்கே 9, இங்கே 8, இங்கே 6. அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சா கூட போதும். அப்போ 7,000. ஓகேவா? 837 நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ 8 7 56 6, மிச்சம் 5. ஸோ 3 24, 29 9, மிச்சம் 2, 8 64, 66. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? மிச்சம் வந்து ஒரு 300 சம்திங் தான் இருக்குது. எனக்கு 800 வேணும். அப்போ 8 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வரப்போகுது. அப்போது 8.36 இஸ் அவர் ஆன்சர்ஸ். 8.36 இஸ் அவர் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ராமு lent rupees 3,000 to Raju and a certain sum to Ravi. ஸோ ராமு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராமு வந்து ராஜுக்கு 3,000 தர்றாரு. ஓகேங்களா? அண்டு ரவிக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தர்றாரு. அட் த சேம் டைம், ஒரே டைம் தான், அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் 8% per annum. இங்கேயும் 8% தான், இங்கேயும் 8% தான். ஆஃப்டர் 5 years, அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான். ஆஃப்டர் 5 years he received rupees 1,600 from Raju and Ravi together as interest. Find the sum lent to Ravi கேட்டிருக்காங்க.
சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த கொஸ்டினை? இதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி? 3000 ரூபாய் 8%, 5 வருஷம். அப்போ மொத்தமாக 40%. கரெக்டுங்களா? இதுதான் ஃபுல் டேட்டா இருக்கு. 3000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு 8%, 5 வருஷத்துக்கு 40%. அப்போ 40% ஆஃப் 3000ன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 1200 ரூபா வரும். 1200 ரூபா வரும். கரெக்டா? ஆனால் மொத்தமாக எவ்வளோ வாங்கினாரு? 1600 ரூபா வாங்கினாரு. 2 பேர்த்துல இருந்தோம். பட் ராஜா கிட்ட இருந்து மட்டும் 1200 ரூபா போயிருக்கு. அப்போ மிச்சம் இருக்க 400 ரூபாய் யார்கிட்ட இருந்து வந்திருக்கணும்? ரவிகிட்ட இருந்து வந்திருக்கணும். ரவிக்கும் அதே 8% தான், அதே 5 வருஷம் தான். அப்போ 40% இதுவும். அப்போ 40% இவரோட அமௌண்ட் 400 ரூபாய் அப்படின்னா ஓகேவா? 100% எவ்வளோ? எப்போ 100% தான் இன்ட்ரெஸ்ட், இப்போ பிரின்சிபல். அப்போனா 1000 ரூபாய். அவ்வளோதாங்க. 1000 ரூபாய் இஸ் யுவர் ஆன்சர். சிம்பிள். எங்கே நான் ரிப்பீட் பண்ண அந்த கொஸ்டினை, ராஜா கிட்ட மட்டும் தான் ஃபுல் டேட்டா இருக்கு, பிரின்சிபல் இருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 8%, 5 வருஷத்துக்கு 40%. 3000 40% வந்து 1200 ரூபா. ஆனால் மொத்தமாக 1600 ரூபா வாங்கியிருக்காரு வச்சு சேர்த்து. அப்போ மொத்தமாக 1600, ராஜா கிட்ட மட்டும் 1200, மிச்சம் 400 ரவிட்டு இருந்து வாங்கியிருக்கிறோம். அப்போ ரவியோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மொத்தமாகவே 40% தான் 5 வருஷத்துக்கு. அப்போ 40% 400 ரூபாய் அப்படின்னா 100% 1000 ரூபாய். அவ்வளோதாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The simple interest on a sum for 6 years is 3/5 part of the sum. Rate of interest per annum. அதே சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தாங்க. நம்ம சால்வ் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தம்? பிரின்சிபல் 5 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 ரூபா. ஸோ 5 × 6. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம். டிவைட் பை 100. 5 6 30 இல்லையா? ஓகே. 5 6 30. 0 0 அடிச்சிடலாம். ஓகேவா? இதையும் கூட அடிச்சிடலாம் நம்ம. அப்போ R = 10%. கேட்டுங்களா? ஸோ 30%, இதையும் அடிச்சிடலாம், 3 அடிச்சிடலாம். அப்போ R = 10%. கிளியர்? நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 1275 becomes 2625 in 4 years. What will rupees 24,000 become at the end of 9 years? The same rate of interest under simple interest. அவ்வளோதான். இப்போ முதல் லைன்ல இருந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுங்க. ஸோ எடுத்த அமௌண்ட் 2625. அதில் பிரின்சிபல் மட்டும் பார்த்தீங்கன்னா 1875. ஸோ மைனஸ் பண்ணேன்னா 0 5 7 750 ரூபா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100%. ஸோ 1875. அப்போது 4 இயர்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா 750 ரூபா கிடச்சிருக்கும். அவ்வளோதான். கிளியரா? நம்ம இது வந்து 25 டேபிளில் அடிக்கலாம். இது 4 25, 180ல் 7 25 இருக்கும், மிச்சம் 12, 5 25. சரியா? இந்த நாளையும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 75 10 75. அப்போ x = 10%. கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? 24,000க்கு 9 வருஷத்தில் 10%க்கு எவ்வளோ? அவ்வளோ என் கேள்வி. இதையும் அடிச்சிடலாம். அப்போ 24 × 90. சார் இங்கே ஒரு 0 இருக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 4 36 6, மிச்சம் 3, 2 9 18, 21 2 0. இதுதான் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிறது மொத்த அமௌண்ட் கேட்டிருக்கீங்க. அப்போ இது கூட 24,000 நான் ஆட் பண்ணுறேன். அப்போ 0 0 6 5 4. அப்போ 4 5 6 0 0 is 7 ஆன்சர்ஸ். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு. So what principal would amount to rupees 21,420 in 2 years at the rate of 9.5% simple interest? ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட்டு 21,400 ரூபாயாக மாறி இருக்கான். எவ்வளோல? 9.5% இன்ட்ரெஸ்ட்டில் 2 இயர்ஸில். அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட கேட்குறது இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் எவ்வளோ கேட்குறாங்க நம்ம. ஓகே, எப்படி பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு 9.5%. அப்போ 2 வருஷத்துக்கு 1/2 18, 0.5 × 2 1 19%. ஆனால் இது டோட்டல் அமௌண்ட்டு. இதுக்குள்ளே பிரின்சிபலும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அப்போ 119% தான் 21,420. அப்போ 100% எவ்வளோ கண்டுபிடிச்சா போதும். இவ்வளோதான் கேள்வி. கரெக்டுங்களா? இவ்வளோதான் கேள்வி. ஓகே. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை மட்டும் எடுத்துக்கிறேன். 2142 டிவைட் 119. 119 119. மிச்சம் எத்தனை வரும்? இங்கே 1 14 9 போச்சுன்னா 5, 0 10 1 போச்சுன்னா 9.
2. ஓகேங்களா? இப்போ என்ன வரும்? 8 டைம் போட்டு பார்க்கலாமா? 8 22 மிச்சம் 7 ஒரு 8 5 மிச்சம் 1 ஒரு 9 அப்போ 18. அப்போ 18 டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்போ 100 × 180னா 18,000. ஆன்சர் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஆன்சர் 18,000. நெக்ஸ்ட் கொஞ்சம் கால்குலேட்டிவ், அவ்வளோதான். நெக்ஸ்ட், in how much time will rupees 5,000 at 4% per annum simple interest produces the same interest as rupees 8,000 in 2.5 years at 8% per annum? 5,000 ரூபாய்க்கு 4% இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட் கிடக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் 8,000 ரூபாய்க்கு 2.5 இயர்ஸில் 8% இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல்ன்றாங்க. சரிங்களா? அப்போ நம்ம கேட்கறது டைம் மட்டும் கேட்குறாங்க. இதுதான் ஃபுல் டேட்டா. இங்கேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மூலம் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 8% நண்பா. அப்போ 2.5 வருஷத்துக்கு எத்தனை வரும்? 2.5 வருஷம்னா 5/2 1 4 அப்போ 20%. அப்போது 8,000 ரூபாயில் 20% என்ன வரும்? 1,600 ரூபா. அப்போ 1,600 ரூபா வரும். 5,000 ரூபாய்க்கு 4%க்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன? டிவைட் பை 100. இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். 5 4 20, இதையும் அடிச்சிடலாம். இது 1 இது 8. அப்போ n = 8 years. அவ்வளோதான். n = 8 years. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஐ திங்க் இதான் நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின். இது டயர் 2ல கேட்ட கொஸ்டின். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் in rupees 2,000 at 6.5% per annum rate of interest for the period of 14 பிப்ரவரி 2023 28 ஏப்ரல் 2023 வரைக்கும். அப்போது இன்னும் பிப்ரவரியில் 18 நாள் இருக்கு. கேட்டுங்களா? இது லீப் இயர் கிடையாது. லீப் இயர் இருந்தால் 19 மாறி இருக்கும். அடுத்து மார்ச்சில் ஒரு 31 நாள் இருக்கு. அடுத்து ஏப்ரல் ஒரு 28 நாள் இருக்கு. இப்போ என்ன வரும்? 17 பிப்ரவரியில் 14 நாள் இருக்கு. கேட்டா? ஸோ 13க்கு 3 மிச்சம் 1 5 73 நாள். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 73 நாள் அப்படின்னா 1/5ன்னு அர்த்தம். ஏன்னா 73/365ன்னு போட்டிங்கன்னா இது ஒரு டைம், இது 5 டைம் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 73 1/5. அப்போது 2000 இன்ட்டு 6.5%னா நான் 13/2ன்னு போடுறேன். பர்சன்ட் மாற்ற இன்னொரு 100 போடுவீங்க. கேட்டா? ஈக்குவல் டு 1/5. இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் அடிச்சிடலாம். கேட்டா? ஸோ அடுத்து என்ன கிடைக்கும்? இது ஒரு டைம் அடங்கும், இது 10 டைம் அடங்கும். இது 1 இது 2. அப்போ 13 2 26. அவ்வளோதாங்க. சரிங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டேஸை கவுண்ட் பண்ணுங்க. டேஸ் 73 வரும். 73னா 1/5 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6.5 நான் 13/2% எழுதுறேன். இந்த 3% தூக்கிறதுக்கு 100 போடுவீங்க கீழே. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 26. இதுதாங்க நம்மளோட கொஸ்டின். இதுதான் நமக்கு கடைசியாக நடந்த 2024 SSC-ல கேட்கப்பட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.